வணக்கங்க. குமுதா சமையலறையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பூண்டு பொடி தாங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாங்க. நம்மளுக்கு சப்பாத்தி கூட மேல தடவி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாரி ஒரு பூண்டு பொடி தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பூண்டு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 6 மாசம் வரலும் தாங்குங்க. நம்ம நல்லெண்ணெய் விட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வெளியிலேயே வச்சுக்கலாம். கெட்டு போகாது. 6 மாசம் வரலும் வச்சுக்கலாம். நம்ம பசங்க எங்கேயாவது வெளியில போறாங்க அப்படின்னா இந்த மாரி செஞ்சு குடுக்கலாங்க. அரைச்சா ஆனா உடனே நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிரணுங்க. நல்லெண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் அந்த மாரி ஊத்தி வச்சிரணும். ஏன்னா இது கொஞ்சம் ஈரப்பசியா இருக்கும். அதுக்கு இப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு வடசட்டி அடுப்புல வச்சுக்கலாங்க. அடுப்புல வச்சுக்கிட்டு இதுக்கு நம்ம ஒரு 50 கிராம் மிளகாய் எடுத்துக்கலாங்க. எந்த மிளகாய், குண்டு மிளகாய், நீட்ட மிளகாய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கிராம் கணக்குல தெரியலன்னா உங்களுக்கு எண்ணிக்கை கணக்குல ஒரு 40 போல எடுத்துக்குங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். இல்ல நான் தேங்காய் எண்ணெய் விடுறேங்க. அத விட்டுட்டு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு வடை சட்டி நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறமா அடுப்ப குறைச்சி வச்சுக்கலாங்க. குறைச்சி வச்சுட்டு அந்த மிளகாய் கலர் மாறாம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகுற அளவுக்கு நல்லா உள்ள வறுபட்டுறணுங்க. அந்த அளவுக்கு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஆனா மிளகாயோட கலர் மாறக்கூடாதுங்க. அடுப்ப பெருசா வச்சிருந்தோம்னா தான் அந்த மாரி ஆகும். அது கருத்து போகும். அடுப்ப குறைச்சி வச்சுட்டோம்னா நல்லா வறுபட்டுருங்க. இப்ப பாருங்க நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே இந்த ஸ்பூன்ல தாங்க காட்டிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்பூன் எல்லார் வீட்லயும் இருக்கும். ஒரே அளவா இருக்கும் அதுக்காக. இந்த ஸ்பூனால 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு சும்மா ஒரு 4 வெந்தயங்க அது கூடயே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே அதே மாதிரி அடுப்ப குறைச்சி வச்சு நல்லா பாருங்க செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாம் பருப்பு 2யும் ஒண்ணா உங்களுக்கு வறுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பருப்பு கருகி போயிருங்க. ஒரு பருப்பு வறுபடாம இருக்கும். அப்படி இருக்கிற மாரி இருந்தா நம்ம தனித்தனியா கூட வறுத்துக்கலாங்க. நம்ம பாருங்க மிளகாய்க்கு விட்ட எண்ணெய் தான் திரும்ப இந்த பருப்புக்கு எண்ணெய் விடலைங்க. எண்ணெய் இதுக்கு அரைச்சிட்டு எண்ணெய் விட்டு தான் வைக்க போறோம். அப்படி இருந்தா எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதுக்காக எண்ணெய் வறுக்கும்போது நெறைய விட்டோம்னா பருப்பு வறுபட நேரம் ஆகுங்க. அதுக்காக தான் எண்ணெய் நம்ம விடல. இப்ப பாருங்க 50 கிராம் பூண்ட தோலோடயே தட்டி வச்சிருக்கோங்க. இந்த பூண்டு பொடிக்கு தோலோட பூண்டு போட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கிட்டு அந்த பூண்ட போட்டுக்கலாங்க. பூண்ட போட்டுட்டு இதுவுமே அடுப்பு குறைச்சி வச்சுக்கலாங்க. அடுப்ப மெதுவா வச்சு நல்லா இந்த பூண்டு மொறு மொறுன்னு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம இப்ப தூள் பெருங்காயம் தாங்க சேர்க்குறோம். நம்ம கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாரி இருந்ததுன்னா, முதல்லயே கொஞ்சம் பெருங்காயத்த வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துட்டு, அதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம தூள் பெருங்காயம் சேர்க்கறதுனால பூண்டு கூடயே சேர்த்துட்டோம். வெறும் பெருங்காயம் மட்டும் சேர்த்துனோம்னா, பாத்திரத்திலேயே பாதி பெருங்காயம் ஒட்டிக்குங்க. அதனால சேர்த்துட்டு, ஒரு சின்ன சைஸ் புளிங்க. ரொம்ப சின்னதா ரொம்ப சின்ன கொட்டையா எடுத்துட்டு, அதையும் போட்டுறலாங்க. அந்த புளியும் அது கூடயே அந்த சூட்லேயே சித்த நேரம் போட்டு வைக்கலாம். கொஞ்சம் நல்லா சூ வறுபட்ட மாரி ஆயிரும். அதுக்காக தான். இப்ப பாருங்க, இந்த மிளகாயோட காம்பு எல்லாத்தையும் நானு கட் பண்ணி தனியா எடுத்துட்டேங்க. ஏன்னா, அந்த காம்போடயே போட்டோம்னா, அந்த கலர் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்குங்க. அதனால அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த மிளகாய இப்ப போட்டு அரைச்சுக்கலாங்க. மிளகா, உப்பு அந்த இத மட்டும் போட்டு அரைச்சுக்கலாங்க. பருப்பு நம்ம வறுத்தோம் இல்லைங்களா? கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு இத மட்டும் போட்டு அரைச்சுக்கலாம் முதல்ல. இத நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துரலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் அந்த பருப்பு வாயில படுற மாரி இருந்ததுன்னா பிடிக்குங்க. அந்த மாரி கூட அரைச்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். நான் இன்னைக்கு கொஞ்சம் நைஸா அரைக்கிறேங்க. எனக்கு நைஸா இருந்தா நைஸா அரைச்சுட்டோம்னா குழந்தைங்க கூட சாப்பிடலாங்க. இதுக்கு மிளகாய் இவ்வளோ போட்டிருக்கிறோமே குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த பொடிய அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க 2, 3 நாள்ல அந்த காரம் குறைஞ்சிருங்க. இவ்வளோ காரம் இருக்காது. குழந்தைங்களுக்கு குடுத்தா கூட விருப்பமா சாப்பிடுவாங்க. அதுக்காக நெறைய அள்ளி சாப்பிட போறது இல்லைங்க. லேசா தொட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமா விட்டு குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப அந்த பொடி பாருங்க நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்ப இந்த சமயத்துல நம்ம பூண்டையும், புளியும் அது கூடயே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இது ரொம்ப நைஸா அரைப்படாதுங்க. கொஞ்சம் பூண்டோட ஈரம் இருக்கிறதுனால, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நம்ம அந்த ஸ்பூனால தள்ளிவிட்டு தான் அரைக்கிற மாரி இருக்குங்க. இதுக்கு மேல இது சேர்த்துறாதீங்க. கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு சேர்த்துறாதீங்க. டேஸ்ட் மாறி போயிரும். ஒரு சிலர் இந்த கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு சேர்த்தாம கூட அரைப்பாங்க. இன்னும் டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரைப்பாங்க. நல்லா அந்த பூண்டு வாசனையோட பாருங்க, இந்த தோலோட இருந்தது அப்படின்னா தான் இந்த பூண்டு பொடி அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. தோலை மட்டும் எடுத்துறாதீங்க. அப்படியே தோலோடையும் 1, 2 தட்டி போடுங்க. இல்ல நீங்க முழுசா போடுறதுனா கூட நல்லா மொறு மொறுன்னு வதக்கிரணுங்க.
இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். அதில் இருந்த எண்ணெய், அந்த பூண்டோட ஈரம் எல்லாம் நமக்கு கட்டி கட்டியாக தெரியுதுங்க. இது கூட அரைச்ச உடனே இப்படியே வைக்கக்கூடாதுங்க, இப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. இது கூட எண்ணெய் கலந்துடணும். எண்ணெய் கலந்துட்டோம்னா தான் கெட்டு போகாத இருக்கும். ஏன்னா பூண்டோட ஈரம் இருக்குதுங்க. அதனால் எண்ணெய் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் தான் விடுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு வைங்க. நல்லெண்ணெய் விட்டு வச்சோம் அப்படின்னா 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாங்க. அவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு இருக்காது. இருந்தாலும் இதை அரைச்சோடனே சாப்பிட்றத விட ஒரு 2 நாள் கழித்து அந்த எண்ணெயில் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கும் சரி, இட்லி, தோசை, இந்த மசால் தோசையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு இந்த அப்படியே மேலே தடவிட்டு அந்த மேலே மசால் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு யாராவது டக்குன்னு வந்துட்டாங்கனாலும் நம்ம இந்த மாதிரி பொடி இருந்ததுன்னா சமாளிச்சுக்கலாம். இல்லை நம்ம சாம்பார் சட்னி செஞ்சோம்னா கூட இந்த மாதிரி பொடி இருந்தது அப்படின்னா இதை தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாம்பார் சட்னியே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பார்க்கையிலே நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி இருக்குது. நான் இன்னைக்கு இட்லி பொக்கி தாங்க இந்த பொடி செஞ்சுருக்கிறேன். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் சப்பாத்திக்கு கூட சாப்பிடுவேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே மேலே தடவி விட்டுட்டு அப்படியே சப்பாத்தியை உருட்டி எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பூண்டு இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த பூண்டு வாசனையோட அந்த எண்ணெய் இதெல்லாம் ஊறி போய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா எண்ணெய் விட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பூண்டு பொடி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. பூண்டு வயிற்றுக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 4-5 பூண்டாவது சேர்த்துக்க சொல்கிறாங்க. 4-5 பல்லாவது பூண்டு சேர்த்துக்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் குறைச்சி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சு பாருங்கள். அந்த எண்ணெயில் ஊற ஊற காரம் குறைஞ்சி போயிருங்க. இப்போ காரமே தெரியாது உங்களுக்கு. அதுவும் நம்ம 1 மாதம்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க சுத்தமாக காரமே தெரியாதுங்க. அந்த எண்ணெயில் ஊறிக்கிட்டு காரம் சுத்தமாக தெரியாது. நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாங்க, வெளியவும் வச்சுக்கலாம். வெளியே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா புளி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. நம்ம புளி வேண்டான்னா கூட விட்டுறலாங்க. ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம புளி சேர்த்துருக்குறோம். அந்த ஒரு சின்ன புளி சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.